என்ன இந்த பொண்ணு இவ்வளவு நேரம் ஆயும் வீட்டுக்கு வரல? ஐயோ கடவுளே. பிரியா, என்னம்மா இவ்வளவு லேட்டு? கொஞ்சம் வேலை இருந்துச்சு. நான் சாப்பிட்டுதான் வரேன். எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம். ஒரு வயசு பொண்ணு இப்படி கண்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. இத பாருங்க, நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. நான் ஒரு டாக்டர். என்னால நேரம் காலம் பாத்துக்கலாம் வீட்டுக்கு வர முடியாது. என் அப்பாவே என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டதில்ல. அத முதல்ல தெரிஞ்சுங்க. நான் இப்ப என்னம்மா தப்பா கேட்டேன்? ராத்திரி பகல் இல்லாம அலையிறியே, சாப்பிட்டியோ இல்லையோன்னு கரிசனத்துல கேட்டேன். உங்க அம்மா இருந்தா கேட்க மாட்டாங்களா? யாரா இருந்தாலும் என்ன இந்த மாதிரி அனாவசியமா கேள்வி கேக்குறது எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் உங்க பொண்ணோட வச்சுக்கோங்க. அடியாத்தி, நான் கேட்ட தப்புனா 2 அடி அடிச்சிருமா? நான் பட்டிக்காட்டு மனுஷி, மனசுல பட்டத பட்டுன்னு கேட்டேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம பேச்ச வளர்க்குறீங்க? எனக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. இனிமே இந்த மாதிரி கேக்குற வேலையை வச்சுக்காதீங்க. பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதுக்கெல்லாம் செய்யணுமே. ஹலோ சுந்தரா, நான் அம்மா பேசுறேன்டா. என்னம்மா இந்த நேரத்துல? ஏதாவது எல்லாம் நல்ல விஷயமா தான் சொல்றேன். நாளைக்கு நீ புறப்பட்டு மாமா வீட்டுக்கு வந்துரு. என்னம்மா விளையாடுறியா? மலேசியா பக்கத்துல இருக்கு. நீ சொன்ன உடனே கிளம்பி வர்றதுக்கு என்ன விஷயம் சொல்லுமா? அதான் நல்ல விஷயம் சொல்றேன்ல. அப்புறம் என்ன 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு ஏரோப்ளேன்ல உட்காந்தினா அடுத்த நிமிஷமே கொண்டாந்து விட்டுற போறான். சொன்னதை செய்டா. வை.
வந்து சேரு. ஆ பிரியா, நீ குளிக்க போயிருந்தப்ப வேலைக்காரி துணி துவச்சிட்டு இருந்தா. நான் தான் உன் துணியில எடுத்து போட்டேன். சரி. ஆமா, உன் ஹாஸ்பிட்டல் ஏதாவது கட்டட வேலை நடக்குதா என்ன? இல்லையே. ஏன்? இல்ல, உன் துணியெல்லாம் ஒரே மணலா இருந்தது, அதான் கேட்டேன். ஓ அப்படியா? மறைக்காம சொல்லு. பீச்சுக்கு தானே போனேன்? ஆமா, இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? யார் கூட போன? நான் தான் உன்கிட்ட சொன்னேனே, அம்னீஷியா பேஷண்ட் விஜய்னு. அவரை கூட்டிட்டு தான் போயிருந்தேன். பேஷண்டா? ஆமா, இந்த மாதிரி அம்னீஷியா பேஷண்ட் அங்கங்க வெளியே கூட்டிட்டு போறது ஒரு விதத்துல ட்ரீட்மெண்ட் தான். ஏன் கேக்குற? அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? உனக்கு என்னடி வேணும்? நீ என்ன நினைச்ச அத முதல்ல சொல்லு. நான் என்னமோ நினைச்சேன். எதிர்பார்க்கறதுலாம் நடந்துருதா என்ன? என்னடி புலம்புற? நீயாவது பேஷண்ட கூட்டிட்டு பீச்சுக்கு போற, நானும் இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு. யாருக்காவது என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போகணும்னு தோணுதா? இல்ல தோணுதான்னு கேக்குறேன். நான் என்ன சினிமா டிராமா நான் கேக்குறேன்? கேவலம் பீச், அது கூட என்ன கூட்டிட்டு போகணும்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. புரியுதுடி, புரியுது. அங்க எங்க சுத்தி வளைச்சு எங்க வரேன்னு தெரியுது. ஆனா இத நீ என்கிட்ட கேட்க கூடாது, கேட்க வேண்டிய ஆளு கிட்ட கேளு. எனக்கு இப்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேம்மா. உனக்கு புரியுது, இதுக்கு புரிய மாட்டேங்குதே. கேக்குறேன் கேக்குறேன். ஓய் குட்டிச்சாத்தான், என்ன? பிரியா கிட்ட ஜாட மாதிரி என்ன பத்தி தானே சொல்லிட்டு இருந்த. ஐயா கற்பூரம் சட்டுன்னு புரிஞ்சுட்ட. ஐயா, உன்ன நான் பீச்சுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னா, இப்படி ஊர் பூரா ஒப்பாரி வைக்கிற. ஓட்டவாய் ஓட்டவாய். ஆஹா, இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அடிச்சு என்ன இப்ப என்ன? உன்ன பீச்சுக்கு தானே கூட்டிட்டு போனா, கூட்டிட்டு போய் தொலைக்கிறேன். இப்படிலாம் சலிச்சிட்டு ஒண்ணு என்ன கூட்டிட்டு போக வேணாம். எங்களுக்கும் மானம் ரோஷம் மரியாதை எல்லாம் இருக்கு. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு நிம்மதியா போச்சு. அது எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. நான் மட்டும் பீச்சுக்கு போயிட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியா அங்க இருக்கிற கலர்ஸ் எல்லாம் பார்த்து சைட் அடிச்சுட்டு வர போறேன். போயிடுவியா நீ? போயிடுவியா? என்ன விட்டு போயிடுவியா நீ? ஏய், ஏன் கத்துற? குட்டிச்சாத்தான், நீ தானே சொன்ன எங்களுக்கும் மானம் இருக்கு, ரோஷம் இருக்கு, வெக்கம் இருக்கு, அது இருக்குன்னு. அதனாலதான் அப்படி சொன்னேன். சொன்னேன், அதுக்காக என்ன விட்டு நீ போயிடுவியா? போய் பாரு, அப்ப தெரியும் இந்த அலமேலு மக சாந்தி யாருன்னு. ஏய், சும்மா கத்தாத. உனக்கு என்ன பீச்சுக்கு கூட்டு போனோம் அதானே? சாயந்தரமா கூட்டிட்டு போய் தொலைக்கிறேன். இத புடி. அங்க போயிட்டு உனக்கு சுண்டல் வாங்கி தரேன், குச்சி ஐஸ் வாங்கி தரேன், குதிரை மேல ஏத்தி ஃபுல் ரவுண்ட் அடிக்கிறேன். போதுமா? ஐயோ, பஞ்சு மிட்டாயி, மாங்காய் பத்த, வெள்ளரிக்கா, மிளகா பஜ்ஜி, கொடராட்டம், அப்புறம் காத்தாடி, இதெல்லாம் இருக்கே. ஓ, இவ்வளவு இருக்கா? இதெல்லாம் நீ வாங்கி தராம உங்க அப்பாவை வந்து வாங்கி தருவாரு. கத்தாத, எல்லாத்தையும் செஞ்சு தொலைக்கிறேன். அது வரைக்கும் ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. ஓ, இது என்னது? என் வேலையை பாக்குறேன். என்ன இத போய் வேலைங்கிற? உன்னை கவனிக்கிறது தானே என் வேலையே. ஐயோ, நீ என்ன வம்புல மாட்டி விட்டுடுவ போல இருக்க. ஐயோ, ரொம்ப லேட்டு. நீ எப்பவும் இந்த வம்புல மாட்டிக்கிட்டாச்சு. அப்புறம் இன்ஸ்பெக்டர், சாரி டாக்டர், அடிக்கடி வந்து நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறேன். நோ நோ, நீங்க உங்க டியூட்டியை தானே பாக்குறீங்க. நான் எப்படி உங்களுக்கு குறை சொல்ல முடியும்? அப்புறம் விஜய். ஆமா, நானே உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். விஜய பாக்கணும்னு உங்களை யாராவது வந்து பாத்தாங்களா? இல்லமா, பத்திரிக்கை டிவி எல்லாத்திலும் விளம்பரம் கொடுத்தோம், ஒருத்தர் வந்து பாக்கல. அதான் ஏன்னு எனக்கு புரியல. பாவம், அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டாக்டர், நான் இப்ப வந்தது. சொல்லுங்க, என்ன விஷயம்? அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல எல்லாரோட அடையாளத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிட்டேன். இந்த விஜய் மட்டும் யாரு என்னன்னு தெரியாததுனால மொத்த ஃபைலையும் க்ளோஸ் பண்ண முடியாம இருக்குது. ஆனா அம்னீஷியாங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரமா குணப்படுத்துற ஒரு வியாதி இல்ல. நம்ம என்ன பண்ண முடியும்? இதையே ஒரு சர்டிபிகேட்டா எனக்கு கொடுத்துருங்க. அவரு அம்னீஷியாவுல இருக்கிறதுனால அவருக்கே அவர் அடையாளம் தெரியல. அம்னீஷியாங்கிறது சீக்கிரத்துல குணமாகற வியாதி இல்ல, லேட் ஆகும் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுங்க. அதை வச்சு இந்த மொத்த ஃபைலையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், எனக்கு வேலை முடிஞ்சிடும். ஓகே சார், வை நாட். நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ள ரிப்போர்ட் ரெடி பண்ணிடுறேன். நீங்க யாரையாவது அனுப்பி ரிப்போர்ட்டை வாங்கிக்க சொல்லுங்களேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். யூ வெல்கம். அப்ப நான் வரேன். சரி.
என்ன ஆளை மாறிட்டீங்க? நாங்க பீச்சுக்கு போறோம். ஓ அப்படியா? சரி, நீ பாத்துக்க, நான் கிளம்புறேன். சூர்யா, நீ எங்க வர? உங்க கூட பீச்சுக்கு தான். இல்ல, நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன். எமர்ஜென்சி கேஸ் வந்தா யார் பாத்துக்கிறது? அப்புறம் எனக்கு ஏதாவது கேஸ் வந்தா பாத்துக்க. ஓகே, நாங்க வரோம். பாய். என்னங்க, சாப்பிடலையா? சாப்பிட வரலையான்னு கேட்டேன். கொஞ்ச நேரம் போகட்டுமே. ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுமில்ல. ஒண்ணும் இல்லன்னு சொல்றீங்க, ஆனா உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. சொல்லுங்க. இந்த பிரியா ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்களோன்னு தெரியலையே. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த புது அம்னீஷியா பேஷண்டோட ரொம்ப நெருங்கி பழகுறாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பாவம் சூர்யா அந்த பிரியாவே நினைச்சு உருகிட்டு இருக்கான். டியூப்லைட் எரியறப்போ குத்து விளக்கோட வெளிச்சம் தெரியாம போடுற மாதிரி அந்த விஜயோட நெருக்கத்துல நம்ம சூர்யாவோட காதல் பிரியாவுக்கு தெரியாம போடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. சூர்யா நல்ல மனுஷன், அவன் மனசு என்ன பாடுபடுதோன்னு தெரியல. நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான். அவனோட காதலுக்கு என்னால எந்த உதவியுமே செய்ய முடியலங்கறத நினைச்சாதான் ரொம்ப வெறுப்பா இருக்கு. நானும் கவனிச்சேன், பிரியா மேடத்தோட நடவடிக்கை இப்பெல்லாம் டோட்டலா மாறிடுச்சு. அந்த விஜய பார்த்ததும் அவங்க கண்ணுல சுவிட்ச் போட்ட மாதிரி ஒரு வெளிச்சம் மின்னுது. டாக்டர் பேஷண்ட்ங்கிற உறவை தாண்டி அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. என்ன பண்றது? பிரியா மேடத்துக்கு ஏன் தான் புத்தி இப்படி எல்லாம் போதோன்னு தெரியல. நம்மளால என்னங்க பண்ண முடியும்? சூர்யாவோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நீங்க சாப்பிட வாங்க. வாங்க. விஜய், உனக்கு நேரு பாட்டு தெரியுமா? ஆனா பாட்டு தெரியாது. குத்தரி குத்தரி ஸ்டைலக்கா. என்ன விஜய், நீ இவ்ளோ பெரிய பாயா வந்திருக்க, பாட்டு கூட தெரியாதுங்கிற. இப்ப நான் பாடுறேன், நீ கேளு. ஆனா சாரி சிஸ்டர். என்ன சிஸ்டர்? சார், இவர் மருந்தெல்லாம் தட்டி விட்டாரு சார். என்ன அது? என்ன இது? அறிவு இருக்கா உனக்கு? எருமை மாதிரி வளர்ந்திருக்க, கண்ணு தெரியல உனக்கு? உன் ரூம் எங்க, நீ எங்க சுத்திட்டு இருக்க? தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுத்தா அங்கே தங்கி தொலை தெரியாது உனக்கு? இல்ல தெரியாம. தெரியாமலா? என்னையா தெரியாம? இந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு தர்தனையா நீ? அதான் உன் காயமெல்லாம் ஆறி போச்சுல, எங்கேயாவது போய் தொலை வேண்டியதானையா? ஏன் இங்க இருந்து எங்க உயிரெல்லாம் வாங்கிட்டு இருக்க? அந்த பிரியா மேடத்துக்கு ஒண்ணுமே தெரியாது, யார எங்க வைக்கிறதுன்னே தெரியல. சாரி டாக்டர். சாரியா? என்னையா சாரி? அம்னிஷியா உன்னை எல்லாம் கட்டிட்டாலும்னு எங்க தலையெழுத்து. உன் அம்னிஷியா சரியாகிறதுக்கு 50 வருஷம் ஆகும். அது வரைக்கும் தண்டமா இங்கே இருந்து எங்க உயிர் எடுக்க போறியா? இடியட். வர வர இந்த ஆஸ்பத்திரி அனாத ஆஸ்பத்திரி மாதிரி ஆயிப்போச்சு. போய் இங்க தொலையா. எங்க விஜயா திட்ட இரு, ஆன்டி கிட்டயே சொல்றேன். ஒரு தர்தனையா நீ? அதான் உன் காயமெல்லாம் ஆறி போச்சுல, எங்கேயாவது போய் தொலை வேண்டியதானையா? ஏன் இங்க இருந்து எங்க உயிரெல்லாம் வாங்கிட்டு இருக்க?
அம்னீஷியா சரியாகிறதுக்கு 50 வருஷம் ஆகும். அது வரைக்கும் தண்டமா இங்கே இருந்து இங்க உயிர் எடுக்க போறியா? இடியட். விஜய் அழுவுறியா? நீ அழுதா நானும் அழுவேன். அந்த டாக்டர் கெட்ட டாக்டர். நீ கவலைப்படாத விஜய். பிரியா டாக்டர் வரட்டும், அவங்க கிட்ட சொல்லி அவனை அடிக்க சொல்றேன். யானை ஊசி போட சொல்றேன். அப்படியே சொல்லக்கூடாது உஷா குட்டி. ஏன்? அந்த டாக்டர் மட்டும் உங்களை திட்டினார்ல. நான் தானே மருந்து கொட்டினேன், அதனால டாக்டர் திட்டினாரு. நீ அழுதியே. இல்லடா, அழல. உஷா வா உன் ரூமுக்கு போலாம். நான் வரமாட்டேன், விஜய் கூட தான் இருப்பேன். நீ வரலன்னா பிரியா டாக்டர் என்னதான் திட்டுவாங்க. வா. நான் வரமாட்டேன், போ. இங்க பாரு உஷா குட்டி, நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிற தப்புடா. நீ இப்போ ஒரு ரூமுக்கு போ. நான் நாளைக்கு வந்து உனக்கு கதை சொல்றேன். நிஜமா? நிஜமா தான். சத்தியமா? சத்தியமா. அப்ப நான் போறேன். நான் குட் கேர்ள் தானே? ஆமாண்டா, நீ குட் கேர்ள் தான். உஷா வா. இங்க வா. நர்ஸ், விஜய் இந்த பக்கம் வந்தாரா? நீங்க பாத்தீங்களா? பாக்கலையே. தாத்தா, விஜய் இந்த பக்கம் வந்தாரா? நீங்க பாத்தீங்களா? யாரு அந்த ஞாபகப்படுத்தி விஜயா? அவரேதான். பாத்தீங்களா? பார்த்தேனே. எப்போ? நேற்றுக்கு பார்த்தேன். இன்னைக்கு பாத்தீங்களா? ஓ, இன்னைக்கா? எங்க போயிருக்க போறான்? இந்த உஷா குட்டி கூட தான் எங்கேயாவது இருப்பான். நான் போய் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நானே போய் தேடுறேன். உஷா, விஜய் நீ பாத்தியா? விஜய் ரூம்ல தான் இருப்பான். என்ன அவன் இவன்னு பேசிக்கிட்டு? பேட் கேர்ள். எல்லா ரூமையும் தேடி பார்த்தாச்சு, விஜய் இல்ல. அப்ப எங்க போயிருப்பாரு? விஜய் அழுதான் தெரியுமா? என்னது? விஜய் அழுதாரா? எதுக்கு? அந்த உருமஞ்சி டாக்டர் விஜய் திட்டினால அதான் அழுதான். உருமுஞ்சி டாக்டர் திட்டினாரா? எந்த டாக்டர்? சூர்யாவா? இல்ல, உருமஞ்சி டாக்டர். உருமுஞ்சி டாக்டர் சதீஷா? ஆமா. ஏன் திட்டினாரு? விஜய் தெரியாம பாட்டில் எல்லாம் தட்டி விட்டானா, எங்கயா போய் தொலைன்னு திட்டினாரு. நர்ஸ், உடனே சதீஷ் ரூமுக்கு வர சொல்லுங்க. ராட்சசி, எல்லாத்தையும் சொல்லிட்டியா? நான் ராட்சசியா? ஆமா. நான் ராட்சசினா அப்ப நீ யார் தெரியும்? யாரு? பிரம்ம ராட்சசி. அடிப்பாவி. Come in. Come in. வர சொன்னீங்களாமே. நீங்க ஒரு டாக்டர் தானே? டாக்டர், ஒரு பேஷண்ட் கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? ஒரு டாக்டரோட லட்சணமா அது? எதையோ தட்டி விட்டாருன்றதுக்காக விஜய் திட்டினீங்களாமே. அம்னீஷியா பேஷண்ட்றவங்க குழந்தை மாதிரின்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு சின்ன கல்லு பட்டா கூட நொறுங்கி போற கண்ணாடி மாதிரி மனசு அவங்களுக்கு. ஒரு பேஷண்ட் கிட்ட பொறுமையா நடந்துக்கிறவங்க தான் பொறுப்பான டாக்டர். பெருசா MBBS படிச்சுட்டா மட்டும் டாக்டர் ஆயிட முடியாது. நீங்க எப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படியே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப அவரை காணோம், எங்க போயிட்டாருன்னே தெரியல. இப்படி அவர் போகணுன்றதுக்காக தான் நீங்க அப்படி பேசுனீங்களா? இல்ல மேடம், அந்த நேரத்துல ஏதோ ஒரு கோபத்துல. கோவம் வந்தா என்ன வேணாலும் பேசிடுவீங்களா? இப்ப எனக்கு கூட தான் உங்க மேல கோவம் வருது. நானும் உங்களை என்ன வேணாலும் பேசுமா? நான்சென்ஸ். பிரியா, எங்க போற? வேற எங்க? விஜய தேடி தான் போறேன். சரி, நானும் வரேன். தேவையில்ல, என் கூட யாரும் வர வேண்டாம். நான் மட்டும் போறேன். இங்க யாருக்குமே பொறுப்பு இல்ல.
மறுபடியும் இங்க வரணும் போல தோணுது. எப்பவும் இங்கே இருந்துடணும் போல இருக்கு. எப்படி பண்ணிட்டீங்க விஜய்? நான் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா? எனக்கு தொலைஞ்சு போக கூட தெரியல. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் தொலைஞ்சு போனோம்? அப்படி உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா என்கிட்ட வந்து சொல்லக்கூடாதா? சொல்லுங்க விஜய், கேக்குறல்ல. காயெல்லாம் ஆயிடுச்சு, கை காலம் நல்லதா இருக்கு. அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு பாருமா? அதான் எங்கேயாவது போயிடலாம். எங்க போவீங்க விஜய்? உங்க உடல் காயம் ஆறிட்டா மனசு காயம் ஆற வேண்டாமா? உங்க அம்னிஷா குணமாக வேண்டாமா? இந்த அம்னிஷா குணமாக எவ்வளவு நாள் வேணாலும் ஆகலாம், 50 வருஷம் கூட ஆகலாம். அது வரைக்கும் நான் உங்களுக்கு பாரமா? 100 வருஷம் கூட ஆகட்டும் விஜய். உங்களை என் பக்கத்துல வச்சு பாத்துக்க நான் தயாரா இருக்கேன். நீங்க எனக்கு பாரம் இல்ல விஜய். நான் ஏதாவது சொன்னேனா? யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக இப்படி என்கிட்ட சொல்லாம வந்துட்டீங்களே, இது நியாயமா? நான் துடிச்சு போயிட்டு தெரியுமா? எதுக்காக உங்களை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு பாடுபட்டோம்? இப்படி அடையாளமே தெரியாம தொலைச்சு போறதுக்கா? நான் இல்ல, என்ன நீங்க எப்படி மறந்தீங்க? இத பாருங்க, உங்களுக்கு சும்மா இருக்கிறது பிடிக்கல, ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம்ல. வேலை? என்ன வேலை பாக்குறது? எனக்கு என்ன தெரியும்? உங்களால எனக்கு என்ன வேலை தர முடியும்? போன் அட்டெண்ட் பண்ண முடியாது, இல்ல கம்ப்யூட்டர்ல அக்கவுண்ட்ஸ் பார்க்க தெரியாது. சரி, கம்ப்யூட்டர் தெரியாதுன்னா கத்துக்கலாம்ல. 1000 வேலை இருக்கு விஜய், இல்லன்னு சொல்லாதீங்க. நீங்க என் கூட வாங்க. யார் என்ன சொன்னாலும், யார விட்டுட்டு போனாலும் என்ன மட்டும் விட்டுட்டு போகாதீங்க. சரி வாங்க போலாம். எழுதுறீங்க. நினைவுகள் தொடர்கதை, நிஜங்களில் வளர்த்திரை வாழ்வில்